நீங்க பாப்பாக்கு பிளான் பண்ற ஒரு பேரண்டா இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி பாப்பா வச்சிருக்க ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆட்டிசம் ஒரு குழந்தையோட மன வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிசம் குழந்தையோட பேச்சு, மொழி, நடத்தை, சமூகத்திறன் இது எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு ரீசெண்டா ஒரு ஸ்டடியில சொல்லியிருக்காங்க 31 குழந்தைகள்ல ஒரு குழந்தை இந்த ஆட்டிசம்னால பாதிக்கப்படுறாங்கன்றத. அதுலயுமே குறிப்பா பசங்க தான் இதுல அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. இது எதனால வருதுன்ற காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனா இது ஜெனடிக் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல பெற்றோர்களோட லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம்ன்றத நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ்ல என்னன்றது பாத்தீங்கன்னா, குழந்தை நம்ம பாக்குறப்ப நம்மளோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்றது, ஒரு ஆக்ஷனே திருப்பி திருப்பி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் சுத்துதுன்னா அதே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறது. ஒரு வயசு கடந்தும் சோசியல் ஸ்மைல், அதாவது சமூக புன்னகை, சாதாரணமா சிரிக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல 2 வயசு கடந்ததுக்கு அப்புறமா பேசாம இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டிசம்கான சிம்டம்ஸ் தான். இதை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவளுக்கு எவ்வளவு அந்த குழந்தையோட லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், பிஹேவியரல் தெரபிஸ்ட், அது மட்டும் இல்லாம டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனோட ரோல் இதுல ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாத்தை விட முக்கியமான ரோல் அந்த குழந்தை சரியாவாங்களான்றது மட்டும் வந்து பேரண்டல் எஜுகேஷன்ல தான் அடங்கி இருக்கு. சரி, என்னோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்றத பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இதுக்கான ஊக்கத்தொகை தராங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றது பாத்தீங்கன்னா, டிசேபிலிட்டி சர்டிபிகேட், அதாவது மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு நீங்க அங்கேயே கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆட்டிசம்ன்றது வந்து வேற எந்த விதமான நோயும் கிடையாது. அது வந்து குழந்தைங்க அந்த உலகத்தை வித்தியாசமா பாக்குறது மட்டுமே. அதனால அந்த குழந்தைய வந்து நீங்க தனியா ஒதுக்குறதா இருக்கட்டும், ஒரு வேற மாதிரி பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம இருக்கணும். அண்ட் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பயன்பெறும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பை, பீஸ்.